சரி, ஓகே. அப்போ இந்த ஊரை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த ஊர் பேர் வந்து தேரம்பாளையம். அந்த பெரிய தோட்டம். தேரம்பாளையத்துல என்ன சிறப்பம்சம் இந்த ஊர்ல? கருவேப்பிலை பாரு, எனக்கு ஓப்பனா சொல்றேன். கருவேப்பிலை தான் ஃபேமஸுங்க. அப்புறம் அதை விட்டா வாழை. கொஞ்சம் ஃபேமஸ். கோபாலுங்கிற பேர் வச்சது நீங்க சந்திரமுகி படம் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. அதுல வடிவேல் வந்து சந்திரமுகி பங்களாக்குள்ள போவான். கோபாலு பார்த்தது இல்ல. மல்லிகைப்பூ மனசு இப்போ நீங்க பேய் வந்து பார்த்தது இல்லைங்கிறீங்க. பேய் இருக்கிறது உண்மைங்களா? இன்னும் என்னமோ தெரியல சாமி. நானே பேயாட்டு தான் சுத்துறேன். நீங்களே பேயாட்டு தான் சுத்துறீங்க? நானும் பேயாட்டு தான் ஆட்டோ யோசிக்கிறாரு அவரு. ஓ, பேய் கூட தான் இன்னும் பக்கத்துல உட்காந்து இருக்கிறோமோ? ஓ, அப்படி பேசாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நான் பார்த்தது, நீங்க பார்த்தது இல்ல. எங்கெங்க போவீங்கண்ணா? நானும் ஒரு கிலோமீட்டருக்கு இப்படி. இந்த ஊரை பத்தி சொல்லுங்கண்ணா. இந்த ஊருக்கு தேரம்பாளையங்க. இங்க வந்து விவசாயம்னு பார்த்தா கருவேப்பிலை, வாழை இதுதான் வைப்பாங்க. இதுதான் வச்சிருப்பாங்க. மெயினாக கருவேப்பிலை, அப்புறம் தண்ணி இருக்கிற தோட்டத்தில் வாழை. இதுதான் இந்த ஊருடைய சிறப்பு. எத்தனை ஊர் மக்கள் வந்து எத்தனை வீடுகள் இருக்குங்க? எத்தனை மக்கள்? இந்த தேரம்பாளத்தில் வந்து ஒரு 1000 குடும்பம் இருக்குங்க. 1000 குடும்பம். கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊராட்சி. இது எப்படிங்க? ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே தான் இருக்காங்களா? இது கிராம இது மாதிரி இருந்தாலும் ஊர் பெருசு. இது கொஞ்சம் அந்த பக்கம் வச்சிருங்கன்னா பயமா இருக்குது. அந்த தலைக்கு